அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸிய்யாத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வரக்கூடிய ரமலானுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. அப்ப இந்த ரமலானுக்காக வேண்டி இன்றிலிருந்தே நான் ரமலானுக்கு தயாராகுவோம், அந்த ரமலானுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்ற அடிப்படையில் சில நிகழ்வுகளை, சில நிகழ்ச்சிகளை, அமல் சம்பந்தமான முக்கியமான தகவல்களை உங்களோடு இரண்டரை கலந்து பேச இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் வந்து ரமலான் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் நிறைய நல்லறங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் எல்லாருக்கும் தருகின்றான். அந்த அடிப்படையில் ரமலானுக்கு முன்னால் இப்போது இருந்தே அந்த அமல்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தினால் நிறைய இறையச்சத்தோடு, நிறைவான இறையச்சத்தோடு அந்த ரமலானுக்குள் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எனவே பின்வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் உன்னிப்பாக கவனியுங்கள், உன்னிப்பாக நீங்க பாருங்கள். பார்த்து இன்றிலிருந்து இந்த அமல் விஷயத்தில் நான் ரொம்ப கவனமா இருக்கணும், நிறைவாக இருக்கணும், ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தை என்ன செய்ய, நடைமுறைப்படுத்தக்கூடிய வழியை அமைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஃபர்லான 5 நேர தொழுகை. ஆண்களை பொறுத்தவரை ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொன்னவுடன் பள்ளிக்கு சென்று ஜமாத்துடன் தொழக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் வந்தால்தான் அதான் சூரத்துக்கு முன்னால, பாங்க சூரத்துக்கு முன்னால பள்ளிக்கு போகணும் கட்டாயம். ஆனால் ரமலானுக்கு முன்னாடி இப்போ பயிற்சி எடுங்க. ரமலான் வந்துகிட்டு இருக்குது, இப்போ நான் 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு போனா தான் ரமலானில் உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு கூடுதலாக என்ன செய்யும், கவனம் செலுத்துவேன். அப்ப இப்ப இருந்து என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்துக்கு நீங்க ஜமாத்தோடு பள்ளிக்குள்ள போய் தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. பள்ளி இல்லையா உங்களோட பகுதியில, நீங்க வேலை செய்யற இடத்துல பள்ளி இல்லையா, அந்த இடத்துல அந்த நேரத்துல தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. அந்த நேரத்துல லொஹர்னா லொஹர் நேரத்துல தொழுவுங்க. அதாவது முதல் வக்திலே தொழுதுருங்க. அதான் உச்சக்கட்டமான சிறப்பு இருக்குது. 12:20க்கு லொஹருடைய நேரம் வந்துருச்சு, பள்ளியா பள்ளிக்கு போயிருங்க. பள்ளி இல்லையா அந்த இடத்துல 12:20 தொழுது கொள்ளுங்க. பெண்கள் வீட்டில் அந்த உடனுக்குடன் அந்த நேரத்தை தொழுது கொள்ளுங்க. 12:20 இப்பத்தான பாங்க சொல்லி இருக்கிறாங்க, 3:40 வரை டைம் இருக்கு தானே, 3:30க்கு தொழுது கொள்வோம், எல்லா வேலையும் முடிச்சிட்டு என்று அமல் விஷயத்தில் அலட்சியமா இருக்காதீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாம் பாரமாக்கிடுவான். அந்தந்த நேரத்தில் நீங்க தொழுகையை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய எல்லா வேலைகளும் இலகுவான், திட்டமிட்டு சரியாக நடைமுறை. தொழுகையில நீங்க நேரத்தை நீங்க பிற்படுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் என்ன செய்வான், பிற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் அன்புக்குரியவர்களே, ஏன்னா தொழுகைத்தான் எங்களுக்கு நேரத்தை படிச்சுட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேர மேனேஜ்மெண்ட்டை வந்து அல்லாஹ் படிச்சுட்டானா. நம்ம நேரத்தை நாங்க அலட்சியப்படுத்துவோம்னு சொன்னால், தொழுகையின் ஊடாக கவனமா இருப்போம்னு சொன்னால் மற்ற எல்லா விஷயங்களும் அலட்சியமா போய்விடும். எனவே முதலாவதாக உங்களுக்கு ஒரு நசீகத், முதலாவது ஒரு உபதேசம் சொன்னால், நேரத்துக்கு ஆண்கள் ஃபர்லான தொழுகைய பள்ளிக்கு போய் ஜமாத்துடன் தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க இன்றிலிருந்து. பெண்கள் நேரத்துக்கு அதான் சொன்னி, அதான் சத்தம் கேட்குது அல்லது கேட்கலையா, நேரத்துக்கு வீட்டில் தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இரண்டாவது, முன்பின் சுன்னத்துகள். ஃபர்லு தொழுதோன்னு அப்படி சலாம் கொடுத்து முடிஞ்சோன்னே 4 பேர் தாண்டி வெளியே வராதிங்க. பள்ளி என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம், உலகத்தில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இடம் மஸ்ஜித். மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க 24 மணித்தாளங்களும். அந்த இடத்துல ஒரு பரக்கத்து ஒன்று இருக்குது. போனோம் வந்தோம் அப்படி இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் நீங்க தொழுகைக்கு டைம் எடுக்கிறீங்களா, ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க எக்ஸ்ட்ரா. மொத்தம் ஒரு 20 நிமிஷம் இருந்து பள்ளியை விட்டு வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் ஃபர்லுடைய முன்பின் சுன்னத்துகளை, எந்தெந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்குதோ அதை பேணி தொழுது வாங்க. அப்போதான் இந்த ரமலான்ல போற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திருப்திகரமாக தொழக்கூடிய, அதன் ஊடாக உள்ளத்துல நிறைய இறையச்சம். அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் நோன்பை நான் கடமையாக்கினேன் அப்படின்னு சொன்னால், இறையச்சத்தை வளர்ப்பதற்கு அடிப்படை அமல்கள் தான்.
இந்த நல்லறங்கள் தான். நல்லறம் இல்லாமல் இறைச்சம் வராது. அப்போ இப்போ இருந்து நீங்கள் செய்யுங்க, இதுக்கு ஆர்வம் காட்டு. மூன்றாவதாக லுஹா தொழுகை. குறைஞ்சது 2 ரக்காயத் தொழுவுங்க காலையில். ஆண்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, அதை பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் இந்த தொழுகையை தொழலாம். அதை நீங்கள் டீச்சராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் மனசாட்சியில் பேசுங்க, நான் நபியை நேசிக்கிறேன், நான் நபியை விரும்புகிறேன், நபி அவங்க எங்களுக்கு இப்படி வழிகாட்டிக்கிறாங்க. குறைஞ்ச 2 ரக்காயத் லுஹா தொழுவுங்க. குறைஞ்ச 2 ரக்காயத் லுஹா தொழுவுங்க. சிலர் சொன்னாங்க, இந்த 360 மூட்டு எங்களுக்கு இருக்குது, ஜொய்ஜ் மூட்டு இந்த உடம்புல இருக்குது, 360 மூட்டுகள் இருக்குது. லுஹா 2 ரக்காயத் தொழுதால் அது அனைத்துக்கு சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். சிலர் சொல்றாங்க, இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்கள் டெய்லி சதக்கா கொடுக்கணும். அதுக்கு தான் சொன்னாங்க 2 ரக்காயத் லுஹா தொழுங்க, அது ஈக்குவலாக இருந்தாங்க. சமநாயம் டெய்லி தொழுவுங்க, இந்த உடம்புக்கு நீங்கள் சதக்கா செய்யுங்க. அப்போ அந்த வழிகாட்டல் இப்போ இருந்து என்ன செய்யுங்க, லுஹா தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. நீங்கள் 7 மணிக்கு வெளியே போகிறீங்களா, ஒரு 6:50க்கு 5 நிமிஷம் டைம் பிடிக்கும். அந்த பயிற்சியை கொள்ளுவாங்க. வீட்டுக்கு பறக்கத்தை இறங்கும். சுண்ணத்தொழு தான் வீட்டில் பறக்கத்தை இறங்கும். வீட்டில் அமல் செஞ்சு அல்லாவுடைய அருள் இறங்கும். அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி, நான் லுஹா தொழுதுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி. ஆக இப்போ ரமலான் வந்தால் தான் லுஹா தொழணும், ரமலான் வந்தால் தான் இந்த அமல் செய்யணும் என்ற ஒரு பகுதி அப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னால் இப்போ நாங்கள் பயிற்சி எடுப்போம். எடுத்து நாங்கள் அமல் செய்கிற நேரத்தில் உற்சாகத்தோடு என்ன செய்யலாம், அந்த ரமலானை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த களைப்பு இல்லாமல் ரமலானுக்கு முன்னால் 2 ரக்காயத் தொழுது, இப்போ ரமலான் 4 ரக்காயத் தொழுவோம். அந்த ஒரு உத்வேகம் வரும், அந்த ஒரு ஆர்வம் வரும். அதுக்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொகுத்து வழங்குறோம். அதுக்கு அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னால் அதிகமாக அடிமட்டத்தில் தான் இருக்குது, 0ல் தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, ரமலான் வந்தால் தொழுகிறோம். ஒன்று முன்னிரவில் தொழுகிறோம் அல்லது பின்னிரவில் தொழுகிறோம். ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் இறங்கி 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 இந்த பெட்ரி சார்ஜ் இறங்குறது போல் இறங்கி இறங்கி சுபுகே இல்லாமல் இருக்கிறோம். தஹஜ்ஜத் ஒரு பக்கம், சுபுகே இல்லாமல் அதிகமான மக்கள் அப்படியே தூங்கி நினைச்ச நேரத்துக்கு தொழக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் மாறணும். ரமலான் வரதுதான் இப்பயே தயாராகணும். நான் சஹருக்கு எப்படியுமே எளிமையாக ஆகணும், ஆணும் பெண்ணும் எப்படி எளிமையாக ஆகணும். இப்போ இருந்து நான் தஹஜ்ஜத்துக்கு எழுப்புவோம். இப்போ இலங்கை நேரப்படி 5:10க்கு வாங்க சொல்கிறாங்கண்டா சுபுவுக்கு ஃபஜ்ருக்கு. ஒரு 4 மணிக்கு எழும்புவோமே, பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம், அது ஒரு 5 மணிக்கு எழும்பி பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் ரப்போட பேசுவோம். அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய நேரம், மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம், துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தொழுவது அல்லாஹ் விரும்புகிறான். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை ஹதீஸில் நபியம் உற்சாகப்படுத்திக்கிறாங்க. இப்போ இருந்தே நம்ம எழும்புங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க, அந்த பயிற்சியை கொடுங்க உடம்புக்கு. அப்பத்தார் ரமலானில் என்ன செய்யலாம், சரியாக சஹருக்கு எழும்ப முடியும். அந்த நேரத்தில் எழுப்பி சஹர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏனைய அமல்களை சரியாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இன்னும் அன்புக்குரியவர்கள், ஏன்னா தஹஜ்ஜத் தொழுகைக்கு என்ன செய்ய, இப்போ இருந்தே என்ன செய்யுங்க, ஆண்கள் பெண்கள் கவனம் செலுத்தின், நேரத்தோடு இரவுல படுத்தின், கடைசியோட எளிமை என்ன செய்ய, தஹஜ்ஜத் தொழக்கூடிய பழக்கத்தை நீங்கள் அமைச்சுக்கொள்ளுங்க. அதே போல் அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அதிகமான வீடுகளில் குர்ஆன் சத்தம் கேட்குதில்லை. இன்றைக்கு எல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை ஃபோன் இருக்குது. கணவர் ஒரு ஃபோனோடு இருப்பார், மனைவி ஒரு ஃபோனோடு இருப்பார், பிள்ளைகள் ஒரு ஃபோனோடு இருப்பாங்க. அப்படியே காலம் போய்கிட்டே இருக்குது. மாறிவு தொழுதுட்டா குர்ஆன் சத்தம் கேட்குதில்லை வீடுகளில். நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க, எந்த அளவுக்கு வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குதுன்னு. விடுமுறை நாட்களில் அல்லது சுபு தொழுகைக்கு பிறகு அப்படியே போய்கிட்டே இருக்குது காலம். அன்புக்குரியவர்களே, மவுத்து திடீர்னு வந்துடும். எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த நிலையோடு யாருக்கும் சொல்ல தெரியாது. குர்ஆனை நிறைய ஓதுங்க. நபி என்ன சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீல் அஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் நிறைய ஓதுங்க. அந்த குர்ஆன் மறுமை நாளில் மன்றாடம் பேசும்தாங்க, உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. குர்ஆனை எந்த அளவுக்கு நீங்கள் ஓதுறீங்களோ ஓத 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 அது என்ன செய்ய, மறுமையில் யா அல்லாஹ் பகல்டு பார்க்கல இரவுண்டு பார்க்கல நேரங்காலம் பார்க்காம என்னை எடுத்து ஓதுனா யா அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பும் மன்றாடும் பாக்கியம். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ ரமலானுக்கு முன்னால், ரமலான் வந்தால் ஒரு குர்ஆன் முடிக்கணும், 2 குர்ஆன் முடிக்கணும், வேகம் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு முன்னால் இந்த பயிற்சி எடுங்க. நாங்கள் இன்னும் ரமலானுக்கு முன்னால் 1 மாதம் இருக்குது, குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. நான் அதிகமாக காலையில் மாலையில் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காஜூஸு அரை ஜூஸு ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்க போகுது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. காலையில் மாறி தொலை பிறகு ஒரு நாளைக்கு அரை ஜூஸு ஒரு ஜூஸு லேசாக ஓதலாம். நம்ம அப்படியே கவனீனமாக இருக்கிறோம். சூழலை நாம் தான் சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். சூழல் தானாக வராது. குர்ஆன் இன்னைக்கு ஓதுனா நம்ம தான் அமைக்கணும். நம்ம இல்லை அப்படியே ஃபோனை எடுத்தால் அப்படியே போயிட்டே இருக்கோம், 1 ஹவர் 2 ஹவர் போயிடும். அதோட சரி நாளைக்குன்னு போயிட்டே இருப்போம். இதே சூழலை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்க. ரமலானுக்கு முன்னால் நிறைய குர்ஆனை ஓதணும், சுபூ தொழுகைக்கு பிறகு ஓதணும், அது லுஹா தோதுட்டு ஓதணும்.
பெண்கள் வீட்டில் இருக்கிறீங்க, டைம் எடுத்து நீங்கள் ஓதுங்க, நிறைய ஓதுங்க. ஆண்கள் உங்களுக்கு இப்போ மாறிப்புக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க பெரும்பாலும், அதாவது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, சும்மா ஒரு காஜிஸ் ஓதுங்கண்ணே, ஒரு அரஜிஸ் ஓது. ரமணான்னா தான் ஆஃபீஸில் குரானை ஓதணும், ரமணானா தான் வேலை செய்கிற இடத்துல குரானை ஓதணுன்றது கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பிங்க, அந்த பயிற்சி எடுங்க நீங்கள். அப்போ குரான் என்ன செய்யுங்க, நிறைய ஓதக்கூடிய அமைப்பை இன்றிலிருந்து அமைச்சு கொள்ளுங்க. அதே போல் அன்புக்குரியவர்களே, சுண்ணத்தான நோம்பு, திங்கட்கிழமை நோம்பு, வியாழக்கிழமை நோம்பு பிடிங்க. ரமணான்ல போய் திடீர்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க, ரம்லான் முதல் நாள் சரியான கஷ்டமா இருக்குது, 2 நாள் கஷ்டமா இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது. திடீர்னு நோம்பு பிடிக்கும் போது சுண்ணா நடைமுறைப்படுத்துங்க. திங்கட்கிழமை நோம்பு பிடிங்க, வியாழக்கிழமை நோம்பு பிடிங்க. குறிப்பா ஷாபான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. அப்போ உங்க டெய்லி நோம்பு பிடிக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. குறைந்தபட்சம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிங்க ஷாபான் மாசத்துல. அந்த பயிற்சி ரமலானுக்கு ஒரு உதவியா இருக்கும், ஒரு பக்கப்பலமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, எந்த துறையா இருந்தால் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. விளையாட்டு துறையா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் பயிற்சி கொடுப்பாங்க, குறிப்பிட்ட காலம் பயிற்சி கொடுப்பாங்க, எந்த துறையா இருந்தாலும். இப்போ ரமலானுக்கு முன்னாடி நபியவங்க ஏன் அதிகமாக நோம்பு பிடிச்சாங்க, ரமலான்ல உற்சாகத்தோடு அந்த அமலை செய்யணும். எனக்கு தலை சுத்துது, எனக்கு ஒரு மாதிரியா வருது, அப்போ என்ன செய்யற, அமல் இல்லாமல் படுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு பயிற்சியாகத்தான் ஷாபானில் நபியவங்க அதிகமாக நோம்பு பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், திங்கட்கிழமை நோம்பு பிடிக்கக்கூடிய சூழல் அமைச்சு கொள்ளுங்க, வியாழக்கிழமை பிடிக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொள்ளுங்க. அதே போல பெண்கள் கலா நோம்பு இருக்கும். ஷாபான் கடைசி நீங்க தடுமாறிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ எத்தனை நோம்புகளுக்கு கலா இருந்துச்சோ அது பிடிக்கக்கூடிய சூழல் அமைச்சுக்கொள்ளு. கலாவை பிடிங்க, அது கடன், அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய கடன் அது. அப்போ அந்த கடன் நீங்கள் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக நீங்கள் விலையும் கொள்ளுங்க, ஒவ்வொரு தாயும் தந்தை விலையும் கொள்ளணும். இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, திருமணம் முடிக்காம பருவ வயது அடைந்த பிள்ளைகள், அவங்களுக்கு கலா நோம்பு இருக்குதானே, அவங்க பிடிக்கிறதே கிடையாது, அவங்க அதிகம் பிடிக்கிறதே கிடையாது. அவங்க அது விளையாட்டுத்தனம் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தான் கலா நோம்புன்ற ஒரு அமைப்பை அவங்க எடுத்துக்கொள்றாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மனைவி யோசிச்சு பாருங்க. அதாவது நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இத்தனை வருஷம் எவ்வளோ கலா நோம்பு பிடிச்சேன், உங்கள் மனசே சாட்சி சொல்லும். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் இந்த ஹதீஸை, நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க, இந்த தகவலை கேட்குறீங்க. அப்போ அந்த கலா நோம்பு பிடிப்பது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய சுன்னா, ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கணும். பருவ வயது அடைந்த பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த ரம்லான் மாசத்தில் நோம்பு பிடிக்க அந்த கட்டத்தில் எத்தனை நோம்பு விடுபட்டுச்சோ நீங்கள் தான் சொல்லணும், நோம்பு பிடிக்காமா, கலா நோம்பு, கடன் அல்லாவுக்கு செலுத்தணும். அந்த பயிற்சி பெற்றோருடைய அந்த பயிற்சி இருக்கணும். ஆகவே அதை நினைச்சிங்க, கவனம் செலுத்தி அந்த நூல் பிடிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் அன்புக்குரியவர்களை திக்ருகள், காலை மாலை ஓதக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகளை இப்பயும் நிறைய சொல்லுங்க. குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள் மீன் வயிற்றுக்குள் இருந்து என்ன செஞ்சாங்க, இதை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, தனது தவறை அல்லாஹ்விடத்துல மன்றாடி பாவமன்னிப்பு கேட்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, உன்னை தவிர இறைவன் இல்லையா அல்லாஹ், நீ மிக பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன் ஒருவனாகிவிட்டேன். அடிக்கடி சொல்லுங்க. சொல்ற இடத்துல நான் அடிக்கடி உங்களை நினைவுபடுத்தி வாரேன். எந்த அமலாக இருந்தாலும் அது அமலுக்குள்ள போயிடணும். நீங்க லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ற நேரத்துல அப்படி கடலுக்குள்ள யூனுஸ் நபி இப்படி கஷ்டத்துல இருந்தேன், அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவாரத்துக்கும் ஒரு தௌபாவாக, ஒரு இஸ்திஃபாரா சொன்னாங்க என்று சிந்திச்சுக்கிட்டே சொல்லுங்க. போற போக்குல சொல்லாதீங்க. அந்த செய்தி அப்படியே கண்ணுக்கு முன்னால, காட்சியை கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. அதே போல ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், நிஅமல் வக்கீல், அவனே என்னை பாதுகாப்பான். அந்த நெருப்பு குண்டத்துல அந்த அநியாயக்கார அரசன் தூக்கி வீச போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, அல்லாஹ் போதுமானவன், அவன் என்னை பாதுகாப்பான். அந்த ஆழமான நம்பிக்கை, அரசன் நெருப்புக்குள்ள வீசுறான், நெருப்பு பூஞ்சோலையா இருக்குது, குளிர்ச்சியா இருக்குது, அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை. அந்த அதுக்கார சொல்ற நேரத்துல இப்ராஹிம் நபி அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால கொள்வாங்க. சும்மா போற சொல்லிட்டு பாருங்க, ஒரு 25 தடவை 50 தடவை சொல்றீங்களா, அப்படி இப்ராஹிம் நபி அந்த சொன்ன அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அவன் என்னை பாதுகாப்பான். அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க. அதே போல அதை பண்ணையா வந்திருக்குது, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறையச்சமுடையவர்கள் மூமின்கள் எதிரிகளை நிறைஞ்சி நிறைய கூட்டமா பார்க்குற நேரத்துல கொஞ்சமா இருப்பான் மூமின்கள். அந்த எதிரிகளை நிறைய பார்த்த உடனே இன்னும் ஈமான் பலமடைஞ்சு சொல்லுவாங்க, ஈமான் அதிகரித்து சொல்லுவாங்க, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களை பாதுகாப்பான். அப்ப அந்த ஒரு தைரியத்தை தரக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள் நாளான சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. ரமலான் அப்ப நிறைய சொல்லலாம். அதே போல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்,
நாவுக்கு இலகுவானது, ரஹ்மானுக்கு விருப்பமானது. அதே போன்று மீசான் சொல்லக்கூடிய தராசுல பாரமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த திக்ர சொல்ற நேரத்தை தஸ்பியை சொல்ற நேரத்துல சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலியும் சொல்ற நேரத்துல அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அந்த உணர்வு தான் இருக்கு. அந்த இடத்துல அதுக்குள்ளே இருக்கும், நீங்க வெளியே வரக்கூடாது. அந்த திக்ர செய்யறது எந்தெந்த திக்ர செய்றீங்க அதுக்குள்ள இருங்க. இறையச்சம் தக்குவா பெற்றுக்கொள்வீங்க. அதோட நீங்க ரமலானுக்குள்ள போங்க. அந்த இறையச்சத்தோட அந்த இஹ்லாஸோட அந்த அமல்களோட ரமலானுக்குள்ள போங்க. உச்சக்கட்டமான இடத்துக்கு நீங்க போவீங்க. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடையாளம் மாறக்கூடிய, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உச்சக்கட்டமான இறையச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதே போல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சொர்க்கத்துடைய பொக்கிஷம் தாங்க. சொர்க்கம் என்பதே ஒரு பெரிய பிரம்மாண்டமானது, அதுக்குள்ள உள்ள பொக்கிஷம். அப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்ற நேரத்துல நான் சொர்க்கத்துடைய பொக்கிஷம் சொல்றேன், சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை நினைவுபடுத்துறேன். அந்த சொர்க்கத்துக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வாங்க. சொர்க்கத்துக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வாங்க. அப்பதான் இந்த உள்ளக்கிற இறையச்சம் தக்குவா வரும். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 10 தடவை சொன்னால் ஒரு அடிமையை உரிமையுடனே கிடைக்கும். அன்றைய காலத்துல அடிமையை உரிமையுடனே பெரிய ஒரு தொகை தேவை. சிம்பிளா ஒரு நிமிஷத்துல பெரிய நன்மை. 10 தடவை சொல்லுங்க, ஒரு நிமிஷம் தான் பிடிக்கும். அழகா நீங்க நிறைய நன்மையை எடுத்துக்கொள்ளலாம். அதே கலிமா 100 தடவை சொன்னால் 100 நன்மை கிடைக்கும். 100 நன்மை எழுதப்படும், 100 பாவம் அழிக்கப்படும், 10 அடிமைகள் உரிமை நன்மை கிடைக்கும். காலையில் ஓதினால் மாலை வர பெரிய பாதுகாப்பாக நன்மையாயிருக்கும். மாலையில் ஓதினால் காலை வரை ஷைத்தான் இருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம். 100 தடவை சொல்றதுக்கு 10 நிமிஷம் பிடிக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்க, சரி அமைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கான கால நேரத்தை ஒதுக்குங்க. போனுக்கு நாங்க எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், போனுக்கான வீணான விஷயங்களுக்கு எவ்வளவு கால நேரத்தை ஒதுக்குறோம். இதுக்கு நீங்க ஒதுக்கி பாருங்க, உங்களோட உள்ள நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைப்பது உள்ளங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம். என்னை நினைத்தால் உங்களுக்கு ஃபதுக்குருனி அதுக்குருக்கும். என்னை நினைங்கன்னா உங்களை நினைக்கிற அல்லாஹ் சொல்றான். வயின் ஷக்கத்தும் அஸீதன்னக்கும். நீங்க நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிறைய நான் தருவேன். அப்ப அல்லாஹ் நன்றி எதை எதிர்பார்க்கிறான்? நாளான அமல்கள் தான். அன்றாட செய்யக்கூடிய அமல்கள் செய்ய நிறைய. அதே போல நபி வந்து அதிகமா ஸலவாத்து சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். நபியோட துஆ கேட்கிறீங்க. ஸலவாத்துல என்ன பொருள் எடுத்து பாருங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் பாலித்தாயோ அதே போல நபியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் பாலிப்பாயாக துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி பரக்கத் செய்தாயோ அதே போல நபியவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வாயா. நபிக்காக வேண்டி நாங்கள் துஆ கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்றான் நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி. அதிகமா நபி மீது ஸலவாத்து சொல்லுங்க. குறிப்பா அன்புக்குரிய நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த திக்ருகளை. நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பா ஆண்கள் பெண்கள் ஃபர்லான தொழுகைக்கு நீங்க பள்ளிக்கு போறீங்க தானே, தொழுதுக்கு ஃபர்லான தொழுகை தொழுதுட்டேன் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்து அல்லாஹ்க்கு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுங்க, எழும்பாதீங்க. அப்படி 5 நிமிஷம் உட்காந்து என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 5 தடவை சொல்லுங்க. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஒரு 5 தடவை சொல்லுங்க. ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஒரு 5 தடவை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி சுப்ஹானல் அலீம் ஒரு 5 தடவை சொல்லுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஒரு 5 தடவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லன்னு வரக்கூடிய கலிமா ஒரு 10 தடவை சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும் எல்லாத்துக்கும். பெரிய நன்மை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சொல்லும் பொழுது சிறு துளி பெரிய வெள்ளம், நிறைய நன்மை வரும். அந்த நடைமுறை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு திக்ரு மறக்காது. மௌத் வரைக்கும் திக்ரோடு இருப்பீங்க. போற நேரம், வார நேரம், வெஹிக்கிளில் போறீங்களா, பஸ்ஸில் போறீங்களா, நடந்து போறீங்களா, இப்படியான ஒவ்வொரு திக்கில மாறி மாறி சொல்லிட்டே போங்க. இதெல்லாம் உள்ளத்துக்கு நிம்மதி, சந்தோஷம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அந்த அரவணைப்பு கிடைக்கும். எனவே இந்த அமல்கள் என்ன செய்யுங்க, நாளானும் இந்த நிகழ்ச்சி நீங்க எப்ப கேட்குறீங்களோ அப்ப இருந்து டெய்லி செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இதன் ஊடாக உள்ளத்துல இறையச்சம் தக்குவ வரக்கூடிய சூழலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவர்கள் மரணிக்க செய்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.